சத்தியமாக இப்படி ஆகுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சிலருக்கு வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சரவணா, பொள்ளாச்சி சரவணா. நேற்று சாயங்காலம் ஒரு 6 இருக்குது. அந்நேரத்துக்கு எங்கள் கொத்துக்கார் ஃபோன் பண்ணி நாளைக்கு வேலை இருக்குது, கொஞ்சம் நேரமாக கிளம்பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இதனாலேயே நான் அடிச்சு பிடிச்சி ஒரு 6:30 6:45 பக்கம் காட்டுக்கு வந்துட்டேங்க. எனக்கு என்னமோ நான் தான் நேரமாக வந்த மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு 10 பேர் பக்கம் நேரமாக வந்திருக்காங்க. இன்னைக்கு லோடுக்கு கருப்பாய் தான் சொல்லியிருக்காங்க. இந்த கருப்பாய் பற்றினா எனக்கு ஆகாது. கருப்பாய் வச்சா டெஸ்ட் அதிகமாக பறக்கும். எனக்கு ஆல்ரெடி டெஸ்ட் அலர்ஜி இருக்குது. என்னடா பண்ணணும்னு பார்த்துட்டு காற்று எந்த திசையில் அடிக்குதோ, நமக்கு எந்த திசையில் போட்டால் காற்று நம்ம அந்த டெஸ்ட்டெல்லாம் மூக்கில் போகாதோ அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணி தாங்க நான் வசி போட ஆரம்பித்தேன். இன்றைக்கி நேரமாக வந்தாலும் ஒரு யூஸ் இல்லைங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏவாரி உரிக்க சொல்லிட்டாருங்க. ஆனால் காட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. காட்டில் இருக்க காட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பார்த்துட்டு, தம்பி காட்டுக்காரங்க ஃபோன் எடுக்கல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பசங்களாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஏவண்டியிலும் பெட்ரோல் கம்மியாக இருந்துச்சு. சரி, இவங்க உரிக்காமல் இருக்க இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம போய் பங்க்கில் பெட்ரோல் வந்துட்டு பண்ணால் அவங்க உரிக்க ஆரம்பிக்கிறதுக்கும் நம்ம வர்றதுக்கு கரெக்டாக இருக்குன்ட்டு நான் பங்குக்கு கிளம்பிட்டேங்க. நான் நினச்ச மாதிரி தான் ஆச்சுங்க. நான் வர்ற வரைக்கும் ஆளுகளாக வசி போட்டு உட்காந்துட்டு தான் இருந்தாங்க. நமக்கு அது ஒரு வகையில் நல்லதாக கூட போச்சு. மணியோ 7:30 ஆச்சு. அப்போ தான் நம்மளை உரிக்க சொன்னாங்க. எல்லா ஆளுங்க எழுந்திரிச்சு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கை கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் கேட்டு அவன் பொட்டக்காய் உரிச்சு காட்டாவ. நீ கொண்டு வந்தியாடா? வேலையே சரியில்லை. வாரத்துக்கு 2-3 நாள் தான் வேலையே இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் கை வேறு வெடிச்சு கிடக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைக்கி வேலைங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க சோமந்தரி சுத்தூரில் தாங்க இன்றைக்கி வேலை. இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, என் பையனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது தான் போயிட்டுருக்கேன். எப்போ நான் தான் காலையில் கொண்டு விடுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் காலையில் நேரம் போனங்காட்டி போய் விட்டுட்டு வரலான்னு, வேலை பக்கம் அப்படின்னு ஒரே காரணத்தினால வந்து நான் வீட்டில் வந்து தம்பி கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு கிளம்பிட்டேங்க. நான் உரிக்கிறப்பே உங்களுக்கு தெரியும், இந்த கருப்பாய் உரிச்சா எந்த அளவுக்கு டெஸ்ட் வேலை வருதுன்ட்டு. இதனாலேயே எனக்கு கருப்பாய் வச்சா டெஸ்ட் அலர்ஜி ஆகி சளி பிடிச்சி உரிக்க முடியாமல் போயிடுது. தெரியாதுமா மோமோஸ் சிக்கன் லாலிபாப் அதெல்லாம் போடுற மாதிரி சேர் கம்பெனி வந்து இந்த அவங்களுக்கு தேவையான கரெக்ட் தேவையான பொருளை வாங்கிருக்கு. எடிட் பண்ணாம காமெடி பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா? ஆமாம், எடிட் பண்ண முடியாமல் சேல் அதே மாதிரி கொடுத்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஏறாவது போட்டு முன்னாடி இந்த காயெல்லாம் உரிச்சு முடிச்சிட்டேங்க. வசி பிடிங்க முன்னாடி போட்டுட்டு ஒரு 5-6 காய் தான் உரிச்சிருப்பேன். அதுக்குள்ளே சாப்பாடு கூப்பிட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 தான் இருக்கும். இன்றைக்கி டீக்கு போகலாம், அதனால் கொஞ்சம் நேரமாக சாப்பாடு போகலாம் அப்படின்ட்டு ஆளுகள் சத்தம் போட்டாங்க. இன்றைக்கும் கொஞ்சம் வேலை அதிகம் தான். அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 செட் ஆளு பக்கம் வந்திருக்கு. ஏன்னா நாங்களும் வேறு பக்கம் நாளைக்கு வேலை இல்லைன்னா வேறு பக்கம் கேட்டு போகணும். அதனால் 4 செட் ஆளு பக்கம் எங்கள் கொத்துக்கார வேலை சொல்லியிருக்காரு. ஆளுகள்லாம் கை கழுவிட்டு சாப்பிட்றக்கு உட்காந்துட்டாங்க. நானும் போய் கையெல்லாம் கழுவிட்டு நானும் போய் சாப்பிட்டு வர்றேன். ஆளுகள்லாம் சாப்பிட்டு சொந்த கதை சோக கதை இதெல்லாம் பேசிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. ஒரு 11 மணி அந்த மாதிரி இருக்குங்க. ஆளுகள்லாம் சாப்பிட்டு உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ எந்திரிச்சு உரிக்க சொன்னாங்க. 11 மணி ஆச்சுட்டு எல்லோரும் எந்திரிச்சு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா வந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு உட்காந்துருக்கும்போது தான் அந்த நேபாளில் நடந்த பிரச்சனை என் பசங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் போய் இன்டர்நெட்டில் அடிச்சு பார்த்தேன். அதை பற்றி கொஞ்ச நேரம் எங்கள் பசங்க கூட டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு பக்கத்தில் ஒரு குமிழ் போட்டு ஆளு வச்சுட்டாங்க. அந்த குமிழ் ஃபுல்லாக காய் உரிச்சு வச்சுட்டு இப்போ இங்கேயே வந்துட்டாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கொத்துக்கார் வந்து இடம் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. யார் இங்கே போடணும் கேப்பில் வந்து போட சொல்லி அவர் சொல்லிகிட்ருக்காரு. இன்றைக்கி மட்டும் இந்த இடத்துல எத்தனை பேர் உரிச்சிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா 32 பேர் பக்கம் உரிச்சிட்ருக்கோம். எத்தனை தலைகள் தெரியுது பார்த்தீங்களா?
காய்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. அதனால் வசிக்கிட்டு யாருக்கு காய் இல்லையோ அவங்களாம் பிடிக்கிட்டு வந்து காய் எங்கே மொதப்பா இருக்கோ அங்கெல்லாம் போட்டு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்காய் எல்லாம் ஃபுல்லாக உரிச்சு முடிஞ்சுங்க. ஆளுகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 காய் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்து பக்கத்தில் காய் போட்டுருந்தது. அந்த அண்ணா காய் மேலே வந்து மட்டையை ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிட்டேன். அந்த மட்டையை எடுத்து விட்டு என்னோடய காயிலையும் மட்டை விழுந்திருக்கு. அந்த மட்டையை எடுத்து விட்டு அப்புறம் காய் விடணும். முன்னாடி இருக்கிற எல்லா காயும் உரிச்சு முடிச்சாச்சுங்க. முன்னாடி வந்து சின்ன சின்ன கும்மியாக போட்டிருந்தாங்க. அந்த கும்மி ஃபஸ்ட்டு எண்ணி விட்டாங்க. ஏன்னா அந்த காய் எண்ணி விட்டால் தான் மற்றவங்க காய் எண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த காய் எண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தோட காயும் எண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு வழியாக இந்த இடத்துல வேலை முடிஞ்சுங்க. ஃபுல்லாக காயின்னு விட்டு மட்டையை போட்டு கவர் பண்ணியாச்சு. நான் அடுத்த பக்கம் போகணும். அதை ஃபோன் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு காயெல்லாம் எண்ணி கூட்டி மொத்தம் எவ்வளோ காய் இந்த தோப்பு உரிச்சோன்னு அதை சொன்னால் தான் வேறு பக்கம் போகிறதா இல்லையான்னு சொல்லுவாங்க. அதனால் ஆளுகளை வந்து காய் கணக்கு கூட்டிகிட்டு நிற்கிறாங்க. இப்படி ஆகுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி வேலை அதிகங்க. 35 வண்டி பக்கம் உரிக்கிறாங்க. ஒரே பக்கம் தான். எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான் வேலை. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் கருப்பு காய் தான். கருப்பு காய் நமக்கு சேராது. ஆனால் வந்து நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாச்சு. நம்ம உடம்பு சுத்தமாக முடியல. டயர்டாக இருக்குது. இதுக்கு மேலே காய் உரிக்கவும் முடியல. என்னடா பண்ணான்னு பார்த்து அந்த காய் வந்து முடியாமல் தான் உரிச்சேன். இன்றைக்கி உரிச்சா பார்த்தீங்கன்னா ஒரு 1500 காய் பக்கம் உரிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ உரிச்சது பார்த்தீங்கன்னா மணி 12 ஆச்சு. வெறும் 800 காய் பக்கம் தான் உரிச்சிருக்கேன். நம்ம வேலை இருக்கும்போது நமக்கு உடம்பு இந்த மாதிரி ஆயிடுது. உடம்பு நல்லா இருக்கும்போது வேலை கம்மியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே உரிச்சிட்டு ஆளுங்கள்லாம் வேறு பக்கம் போகிற மாதிரி இருந்துச்சு. நான் சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். ரெண்டாவது வந்து இதே தோப்பில் வந்து டிஜே காய் இருக்குது. அந்த காய் உரிக்க சொல்லிட்டாங்க. வேறு பக்கம் கிளம்புன ஆளுங்கள்லாம் மறுபடி இங்கே போட்டு இதே தோப்பில் போட்டு வசி போட்டு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்லிட்டு கிளம்பிட்டு நம்ம ஆல்ரெடி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டோம். மறுபடி எதுக்கு போய் நம்ம இங்கே உரிக்கிறதுன்னு நான் கிளம்பிட்டேன். நாளைக்கு வந்து நான் வேலை செய்யணும். நாளைக்கு வேலை இருக்கா இல்லையான்னு அது நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நம்ம அடுத்த நாள் வேலை செய்ய முடியும். அதனால் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.